ஒரு அருமையா இருக்கு சார். எல்லாமே பெயிண்டிங். எங்க இருந்து வரீங்க? நான் வந்து பிறந்த பொன்னழகு, சொல்லழகு, சிரிப்பழகு, பொண்ணு வணக்கம் நண்பர்களே. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு மிக பிரம்மாண்டமாக நடைபெறக்கூடிய விருந்து நிகழ்ச்சியை பார்க்க போறோம். இந்த விருந்து நிகழ்ச்சிக்கு விருந்தை ஏற்பாடு பண்றவங்க எப்படி தயாராகிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். 1,00,000 பக்தர்களுக்கு மேல சாப்பிடக்கூடிய இந்த மிக பிரம்மாண்டமான திருமண விருந்த பழமுதிர் சோலை திருவருள் முருகன் பக்த சபை ட்ரஸ்டை சேர்ந்தவங்க நடத்துறாங்க. இது அவங்களுக்கு 26வது வருஷம். இந்த விருந்துக்கு 7 டன் அரிசியும் 5 டன் மளிகை பொருட்களும் 12 டன் காய்கறிகளும் பயன்படுத்துறாங்க. சமைப்பதற்கு தேவையான அளவு எண்ணெயும் நெய்யும் பயன்படுத்துறாங்க. குடிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தான் இங்க பயன்படுத்துறாங்க. இந்த மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண விருந்து ஒவ்வொரு வருடமும் மதுரை சேதுபதி மேல்நிலை பள்ளியில நடைபெறுது. நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம மீனாட்சி கல்யாணம், குடும்பத்தோட வாங்க, உணவருந்தி செல்லுங்கள், விருந்து கல்யாண விருந்து அருந்தி செல்லுங்கள் அப்படின்னு மனதார, நிஜமாலுமே மனதார நம்முடைய போற்றுதலுக்கு உரியவர்கள். மீனாட்சி கல்யாணத்துல சுற்றிலும் தீபங்கள் முனிகளும் பந்தி பந்தியா உள்ள வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த இடத்துல 5 கவுண்டர்கள்ல உணவு பரிமாறுறாங்க. தட்டுல வாழை இலையில அழகா உணவை வச்சு கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு வாழை இலைய போட்டுட்டு தட்டை கழுவி வச்சிடணும். இந்த தட்டுல கொடுக்குற சாப்பாடு ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்காதீங்க. இவங்க இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்ற இடத்துலயே மறுசாதம் வாங்கி வயிறு நிறைய திருப்தியா சாப்பிட்டுட்டு போகலாம். விருந்து சாப்பிட்டுட்டு போற பக்தர்கள் மொய் எழுதுற மாதிரி பணமும் இங்க எழுதிட்டு போறாங்க. அது அவங்க விருப்பம், கட்டாயம் கிடையாது. யோசிச்சு பார்க்கலாம். தட்டை கழுவி வைப்போம், டம்ளரை இங்கேயே வைப்போம், எடுத்துட்டு போக வேண்டாம். அடுத்தவங்களுக்கு அது உபயோகமானதாக இருக்கும். அடுத்ததாக நம்மோட தாயார் தந்தையருடைய கல்யாணத்தை பார்க்க மிக சிறப்பாக கொண்டிருக்கிறது. இப்போ நம்மோட அம்மா தாயார் சாப்பாடு நல்லா இருக்கு. சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாமே சிறப்பா செஞ்சிருக்காங்க. வடை, பிரியாணி, சைவ பிரியாணி, இந்த புளி கூட்டு மாதிரி உள்ளது எல்லாமே அருமையா இருக்கு. உண்மையில நம்ம கல்யாணத்துல எப்படி செய்யறோமோ அதே மாதிரி இருக்கு. ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. சிறப்பு சார். என் பேர் சக்திவேல் சார். லால்கோ டயர் கம்பெனில வேலை செய்யறோம் சார். மதுரை தான். இந்த ட்ரஸ்டோட தலைவர் தண்டீஸ்வரன் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்போம். வணக்கம். இது வந்து பழமுதிர் சோலை திருவருள் முருகன் பக்த சபை ட்ரஸ்ட், ரிஜிஸ்டர்டு ட்ரஸ்ட். அப் டு டேட் இன்கம் டேக்ஸ் எல்லாமே நாங்க கிளியர் பண்ணி செய்யறோம். எல்லா பக்தர்களுடைய ஒத்துழைப்போடும் அவர்கள் கொடுக்கின்ற பணம், பொருள், இதை வைத்து இந்த விருந்தை நடத்துகிறோம். இது அன்னதானம் அல்ல, இது மீனாட்சி அம்மனுடைய விருந்து சேதுபதி மேல்நிலை பள்ளியில் நடைபெறுகிறது. பக்தர்களுடைய முழு ஒத்துழைப்பும் மற்றும் எங்களுடைய தன்னார்வலர்கள், எங்கள் டீமில் வந்து யாரும் வந்து அதிகாரமோ இல்லை இது எதுக்கும் இடம் கொடுக்காமல் சுமார் 100 மெம்பர்களாக இருந்து எங்களுக்கு எல்லாமே உதவி பண்ணி கொடுக்குறாங்க.
இது போக நாங்க வந்து 750 வாலண்டியர்ஸ் அவங்களுக்கு கார்டு கொடுத்து அவங்களும் வந்து திருக்கல்யாண பணியில விருந்து பணியை ஆற்றுறாங்க. இது வந்து எங்களுக்கு மீனாட்சியினுடைய பெரிய அருளால் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மிகப்பெரிய விருந்துக்கு எப்படி முன்னேற்பாடுகள் செய்யறாங்க அப்படிங்கிறத இந்த ட்ரஸ்டோட உறுப்பினர் கார்த்திகேயன் அவர் சொல்றாரு, கேட்போம். பழமுதிர்ச்சோலை திருவருள் முருகன் பக்தர் சபை சார்பாக கார்த்திகேயன் பேசுறேன். இந்த பழமுதிர்ச்சோலை திருவருள் முருகன் பக்தர் சபை கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சேதுபதி ஸ்கூல்ல இப்ப நடத்துறோம். இதுக்கு முன்னாடி மீனாட்சி அம்மன் கோயில்ல 10 வருஷம் நடத்திருக்கோம். திருக்கல்யாணத்துக்கு 4 நாட்களுக்கு முன்பாகவே இருந்து பக்தர்கள் பலசரக்கு போன்ற பொருட்களை இங்க கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பக்தர்கள் கொடுக்கக்கூடிய மளிகை பொருட்களை தனித்தனியா வாங்கி பிரிச்சு முதவே அட்வான்ஸா போட்டு வச்சிடுறாங்க, எடுத்து கொடுக்கறதுக்கு ஈஸியா. இந்த ட்ரஸ்டோட உறுப்பினர்கள் அவங்களா முன் வந்து எந்தவித பிரதிபலனும் பார்க்காம தங்களோட உழைப்ப மதுரை மீனாட்சிக்காக கொடுக்குறாங்க. இவ்வளவு பெரிய செயலை செய்யறதுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் அவங்களுக்கு என்றென்றும் துணை இருக்கணும் அப்படின்னு நான் மீனாட்சி அம்மனை வேண்டிக்கிறேன். இங்கு சேவை செய்யக்கூடிய பெண் தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். மதுரையில ஜெயினிபுரத்துல இருக்கோம் சார். என் பேர் ஆர் அங்காளேஸ்வரி. நாங்க அப்பள கம்பெனி வச்சிருந்தோம். ஒரு கட்டத்துல நஷ்டமாயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த சேவைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நாங்க எங்க குடும்பம் நல்லா இருக்கோம். நாங்க எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கோம். எத்தனை வருஷமாக்கா அந்த சேவைக்கு இப்ப வரீங்க? நாங்க 5-6 வருஷமா பாக்குறோம் சார். இங்க வந்து அந்த பாக்கெட் போட்டீங்க, ஆமா, அடுத்து நாளைக்கு காய்கறி ஏதாவது வெட்டுறதுக்காக காய்கறி வருவீங்களா? வெட்ட வருவோம், ஆ. அன்னதான சேவைக்கு வருவோம். ஆ. இங்க இருக்க அனைத்து வேலையும் நாங்க எல்லாரும் சேர்ந்து பணியாற்றுவோம் சார். நானும் கல்யாணத்தை பிள்ளைய நடத்தி வைக்கிற பாக்கியம் மதுரையில மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இத சிறப்பா பண்ணி கொடுப்போம் சார். அக்கா, உங்க பேர் என்னக்கா? என் பேர் வந்து சுகந்தி. ம். நான் நீங்க மதுரை எங்க இருந்து வரீங்க? அருள்தாஸ்புரத்துல இருந்து நான் வர்றேன். ஆ. அம்மாவுக்கு நாங்க பணி செய்ய வந்திருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களை வந்து கூட்டிட்டு வந்தது வந்து அன்னபூர்ணி சேவால இருந்து கூட்டு வந்திருக்காரு ராமகிருஷ்ணன். இதுல வந்து உங்களுக்கு சம்பளம் எதுவும் கிடையாது? எதுவுமே கிடையாது. நாங்க அம்மாக்கு வந்து நீங்க பணி சேவை செய்ய தான் பண்றீங்க. சேவை பண்ண வந்திருக்கோம். நாங்க வந்து எங்களுக்கு மன திருப்தியோட நாங்க செஞ்சிருக்கோம். உங்க பேர் என்னமா? என் பேர் ஜெயந்தி. எங்க இருந்து வரீங்க? நான் வந்து பிறந்தது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர். மதுரைக்கு வந்து 26 வருஷம் ஆச்சு. ஆனா மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் போது எந்த ஊர்ல இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்துருவோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு மதுரையில பாத்தீங்கன்னா மீனாட்சி ஆட்சி தான். சொக்கருக்கு பாதி ஆட்சி, மீனாட்சி பாதி ஆட்சிங்கும் போது பாத்தீங்கன்னா இங்க எல்லாருமே கேக்குறது மீனாட்சி ஆட்சியா சொக்கர் ஆட்சியான்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த இடத்துல மதுரை மண்ணுக்கு வந்ததே பெருமையா இருக்கு. திருக்கல்யாணத்துக்கு முதல் நாள் காலையில இருந்து பெண்கள் இங்க வந்து வீட்டுல இருந்தே அருவாள் மனை, கத்தி, காய்கறி நறுக்க தேவையான அந்த பலகையெல்லாம் கொண்டு வந்து நறுக்கி கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு சேவையா தான் பெண்கள் செய்யறாங்க மீனாட்சி அம்மனுக்கு. இந்த உழவர் பணி செஞ்சு நாங்க வீடு திரும்ப போது நாங்க நினைச்ச காரியம் அனைத்தையும் எங்களுக்கு கைகூடி கொடுப்பா எங்க மீனாட்சி. அத மீனாட்சினாலே மதுரை ஆளுவவ. அவரோட பிறந்த மல்ல நாங்களும் என்னைக்கும் சாமிக்கு ஒரு நல்ல உழவர் பணி தொண்டர்களா இருப்போம். இன்னும் இருப்போம். இன்னும் மேலும் மேலும் சிறப்பு பணிகளை செய்வோம். திருக்கல்யாணத்துக்கு எங்கெங்க சுத்தி உள்ள அனைத்து தாய்மார்களும் சுமங்கலிகளும் வந்து கலந்து கொண்டு அம்மாவின் ஆசையும் அருளையும் பெற்று சினிமா வேணுகிறோம். ஆயிரக்கணக்கான பெண்கள் அவங்க வீட்டு விசேஷமா நினைச்சு மீனாட்சி அம்மன் கல்யாணத்தை கொண்டாடும் விதமா சேவை செய்யறாங்க. இப்ப நம்ம சமையல் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத கிச்சன் சைடு வந்து பார்ப்போம். லட்சக்கணக்கான நபர்களுக்கு சாப்பாடு செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது. இங்க பாருங்க, பெரிய பெரிய அண்டால வச்சு செய்யறாங்க. இங்க 5 சமையல் கலைஞர்கள் அவங்களோட குழுவோட வந்து தனித்தனியா சமையல் வேலைகளை பார்க்கறாங்க. மொத்தமா பார்த்தோம்னா 200 சமையல் கலைஞர்களுக்கு மேல இங்க வேலை பார்க்கறாங்க. ட்ரஸ்டை சேர்ந்த பெண் உறுப்பினர்கள் மாப்பிள்ளை அழைப்பு விருந்து தொடங்குறதுக்கு முன்னாடி
மீனாட்சி அம்மனுக்கு நெய்வேத்தியம் பண்றதுக்காக இங்க தனியா பொங்கல் செய்றாங்க. பக்தர்கள் தங்களால முடிஞ்ச அளவு பலசரக்கு, அரிசி, எண்ணெய், பருப்பு, நெய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு 100 கிராம் கடுகு வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு அது வந்து ஒரு புண்ணியம் தான். உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ செய்யலாம். கட்டாயம் கிடையாது இவ்வளோ தான் செய்யணும், இவ்வளோ தான் அதிகமாக செய்யணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களால் ஒரு கிலோ அரிசி வாங்கி கொடுக்க முடியுமா வாங்கி கொடுங்க. நம்ம சாப்பிட்ற ஒரு பிளேட் சாப்பாட்டுக்கு பின்னாடி எவ்வளவு பேரோட உழைப்பு இருக்கு அப்படிங்கிறத இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால சாப்பாடை இங்க இல்ல எங்கேயுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு தானியத்தை நம்ம மிச்சம் பண்ணோம்னா அதை உற்பத்தி செய்யறதுக்கு சமம். இந்த வருஷம் விருந்த தவற விட்ட பக்தர்கள் அடுத்த வருஷம் கண்டிப்பா கலந்துக்கங்க இந்த சிறப்பான நிகழ்வுல. நண்பர்களே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த விருந்து நிகழ்ச்சியை பார்த்து ரசிக்கட்டும். உங்களோட பொன்னான நேரத்தை செலவு பண்ணி இந்த வீடியோவை முழுசா பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.